அழியில் விளைந்ததோர் ஆனந்தத் தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழைப் பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே. ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத் தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே. அருட்பஞ்சோதியில் உண்டாகிய உயர்ந்த ஞானமாகிய மலையின் உச்சியிலே தனிப்பெரும் கருணையினால் உண்டாகிய ஒப்பற்ற சிவானந்த தேனை மிகவும் பழைய காலத்திலேயே கட்டு நீங்கிய வெட்ட வெளியில் உண்டாகிய ஒன்றுமில்லாத ஒன்றை தன்னிடத்தில் பெற்றுள்ள தன்னந்தனிமையான நிலையை அடியேன் தெளிவடைந்து உய்யுமாறு உபதேசித்து அருளிய 6 முகங்கள் உடைய திருமுருகப் பெருமானே. அலங்காரத்துல படிப்படியா அருணகிரிநாதர் விளக்கத்தை கொண்டு போயிட்டே இருக்கார். ஆழமா எப்படி கடலுக்கு அடியில சென்று முத்தெடுப்போமோ அந்த மாதிரி ஆழமா போய் ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றார். முருகனுடைய வேலுடைய பராக்கிரமத்தை நேற்று சொன்னார். அவர் கையில வேலை வச்சுட்டு இருக்கார். அந்த வேல் தொட்ட காவலனே நம்மளை எல்லாம் காப்பாத்துறதுக்காக வேலை கையில வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றார். இப்ப என்ன நிகழ்ச்சின்னா, முருகப்பெருமானுடைய பிறப்பை அவர் பிறந்ததையும் மட்டும் அல்லாமல் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் செய்த உபதேசத்தையும் இங்கே சொல்ல வந்திருக்கிறார் அருணகிரிநாதர். இது எப்படின்னு கேட்டா, ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறுந்தனியை தெளிய விரும்பியவா முகம் ஆருடைய தேசிகனே. முகம் ஆருடைய தேசிகனே. சண்முகனை பத்தி இங்க பேசுறார். இது எதுக்காக இங்க சண்முகர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா, சண்முகத்தால சிவபெருமான் தன்னுடைய 5 தலைகள் தத்புருஷம், அகோரம், சத்யோஜாதம், வாமதேவம், ஈசானம், இந்த 5 முகங்களோட அதோமுகத்தை சேர்த்தி இந்த 6 முகங்களாலே நெற்றிக்கண்ணிலிருந்து அக்னியை வீசி அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த ஒளிப்பிழம்பிலே ஞானபூதரமாய் முருகப்பெருமான் அங்கே பிறந்தார் என்ற அந்த நிகழ்ச்சியை சொல்லுகின்ற அளவிலே ஒளியில் விளைந்த அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த ஒளியில் விளைந்த உயர் ஞானபூதரம் ஆகிய கைலாயம், ஞானத்தின் உயர்வாகிய பூதரம்னா மலை, உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோ அந்த சுவாமியுடைய கருணை அழிப்பு. அழி அப்படின்னு சொன்னா கருணையிலே அழிக்கின்ற அந்த அனுபவம். அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறுந்தனியே. அந்த முருகப்பெருமான் பிறந்த அந்த ஒரு நிகழ்ச்சி, அது எப்படி இருந்தது அப்படின்னா அதை வெளியில சொல்ல முடியாது. அது வெளியில் விளைந்த ஒரு வெறும் பாழை பெற்ற வெறுந்தனியை தெளிய விரும்பியவா முகம் ஆருடைய தேசிகன. 6 உள்ள முகமாக கொண்டு முருகப்பெருமான் பிறந்ததாக வெறுமன மேலாம பார்த்தா இதுதான் பொருள். உட்பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, வேளா சரணம் சரணம் என என்மேல் வெகுளாமல் இனிமேலாயினும் கடைக்கண் பார் பருப்பத வேந்தன் மகள் பாலார் குருமுனியாருக்கும் திருப்புகழ் பண்ணவர்க்கும் ஆளாள மண்டவர்க்கும் உபதேசித்த ஆண்டவனேன்னு முருகப்பெருமான் 3 பேருக்கு உபதேசம் பண்ணினார். திருப்புகழ் பண்ணின அருணகிரிநாதருக்கும் குருமுனியாகிய அகஸ்தியருக்கும் ஆளாளமண்ட சிவபெருமானுக்கும் உபதேசம் பண்ணினான் அப்படின்னு சொல்றார். அப்படி அந்த முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்து யாருக்கு உபதேசம் பண்ணாரோ அந்த உபதேசித்த வார்த்தைக்காக எதுக்கு இந்த பாட்டுக்கும் உபதேசத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டா, முகம் ஆருடைய தேசிகனே சொன்னார். தேசிகன்னா தேசல் உபதேசம். அதனால தேசிகனே அப்படிங்கிற வார்த்தை எந்த இடத்துல தேசிகன் பதம் கொடுத்திருக்கிறாரோ அந்த உபதேசிகனை தட்சிணாமூர்த்தின்னு உபதேசம் பண்ணிக்கின்ற அந்த தேசிகனை சொல்லியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அந்த உபதேசம் அப்படிங்கிறதுக்கு தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில. இந்த தீட்சை எல்லாத்த விட அதிகம் கிடைச்சது மாணிக்க வாசகருக்கு 3. ஒண்ணு ஸ்பர்ஷ தீட்சை, நயன தீட்சை, குக்குட தீட்சை என்று சொல்லக்கூடிய திருவடி தீட்சை. இது 3 கிடைச்சது மாணிக்க வாசகருக்கு.
அதுதான் எல்லாத்த விட பெரிய தீட்சை. ஆனா அருணகிரிநாதருக்கு 7 தீட்சை கிடைச்சிருக்கிறதா பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு சான்றாக அகச்சான்றாக திருப்புகழ் பாட்டிலே இருக்கு. தலைநாளில் பதமேற்றி உபதேச பொருளூற்றி மந்திர தவ ஞான கடலாட்டி என்னை உன் அருளாலே சதுராக்கத்துடன் கூட்டி அன்றர்கள் அறியா முத்தமிழ் ஊட்டி முண்டக தளிர் வேத துறை காட்டி மண்டலம் வலம் மேவும் கலை ஜோதி கதிர் காட்டி நன்சுடர் ஒளி ஞான பதமேற்றி முன்சுழி தலை வாசல் பதி நாட்டமும் குல விதிதாவி கமலாலை பதி சேர்த்து முன் புக வெளியாக புகையேற்றி அன்பொடு கதிர் தொகை பதி மேல் கொள்ளும் செயல் மறவேனே அப்படின்னு சொன்னார். இதுல என்ன அர்த்தம்னா, இந்த பாட்டை வெறும் ஆராய்ஞ்சு பார்த்தா 10-15 நாளைக்கு சொல்லலாம். அந்த அளவுல இந்த பாட்டுல அருணகிரிநாதருக்கு கொடுத்திருக்கிற 7 விதமான தீட்சைகளும் அங்கே பேசி இருக்கிறார்கள். அந்த 7 விதமான தீட்சை எதுக்கு இங்க பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன, இந்த பாட்டு மேலாம்பா பார்த்தா ஒண்ணுமே இல்லை, உள்ள பார்த்தா இந்த மாதிரி ஒரு ரத்தனத்தை கூட பாட்டை எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு சக்தி ஏற்படுகிறது. இந்த மனுஷனுடைய உடம்புலே 6 சக்கரம் இருக்கிறது. அந்த மேலே 6 சக்கரத்தை தாண்டின அப்புறம் ஒரு 4 அங்குலத்துக்கு மேலே சகஸ்ர தளம்னு ஒரு தாமரை. அந்த சகஸ்ர தளத்துல நீங்கள் எந்த பகவானை பீஜாட்சரமா போட்டு வேண்டிக் கொண்டிருக்கிறோமோ அந்த பகவானுடைய பீஜம் சக்தி, அது குண்டலினி சக்தி அக்னியோட சேர்ந்து மேல மூலாதாரம் வழியா மேல போய் அங்கே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்ஞா அப்படிங்கிற அந்த 6 சக்கரத்துக்கு போய் சகஸ்ரதளமாகிய 7வது இடத்துல அங்கே காட்சி கொடுக்கும். அததான் ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதர். ஞான பூதரம் அப்படின்னா, ஞான பூதரம்னா நம்ம தண்டுவடம் பின்னாடி முதுகுல ஒவ்வொருத்துக்கும் முதுகுல இருக்கக்கூடிய தண்டுவடத்துக்கு பூதரம்னு பேரு. விளைந்த உயர் ஞான பூதரத்தின் உச்சியின் மேல் அது மேல விழும்போது அடியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை, அந்த கருணையினாலே ஏற்படுகின்ற அந்த ஆனந்த தேனானது அமிர்தமானது அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும்பாழை பெற்ற வெறுந்தனியை அங்க நெற்றிக்கு மேல வந்தப்புறம் ஆக்ஞாக்கு வந்தப்புறம் விஷுப்திக்கு ஆக்ஞாக்கு வந்ததுக்கு அப்புறம் சுவாமி காணாம நின்றுடும் அந்த ஒரு ட்ரான்ஸ்ல. அதுக்கப்புறம் மேல சகஸ்ரதளத்துல முருகப்பெருமானோ சிவபெருமானோ மகாவிஷ்ணுவோ எந்த தேவதையை வழிபடுவோம் அந்த தெய்வம் தன்னுடைய பூரண கடாட்சத்தோட அங்கே காட்சி கொடுப்பதாக வெறுந்தனியை தெளிய விரும்பிவார். முகம் ஆருடைய தேசிகனே அருணகிரிநாதருக்கு முகம் ஆறாக முருகப்பெருமான் சண்முகனாக அங்கே காட்சி கொடுத்தார் அப்படிங்கிற நிலைமையை அங்கே பேசுறார். அதனால ஔவையார் சொல்லும் போது மூலாதாரத்து 3 கனல், மூலாதாரத்துல கனல் அக்னியா புறப்படுறது, ஒளியில் அந்த அக்னி ஒளியா புறப்படுறது. சுவாதிஷ்டானத்துல அமுதன் மூலாதாரத்து 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுதசகாயன் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்மமும் இன்முகமாக இனிதெனக்கருளி புரியட்டகாயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினர் கபால வாயினில் காட்டி ஈர்த்தி முத்தி இனிது எனக்கு அருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்த சிந்தை தெளிவித்து இருள் வெளி 2க்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழித்து என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் ஒளி காட்டி சத்தத்தினுடைய சபாசனம் காட்டி சித்தத்தினுடைய சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமண்டு நின்ற கடம்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூர்மை தொண்டர் குழாத்திரம் கூட்டி அஞ்ச கரத்தின் அரும் பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நினைவு அறிவித்து என்னை அறிவித்து எனக்குள்ளது முன்னை வினையின் முதலை கலந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கிய எந்த சிந்தை தெளிவித்து இருள்வழி 2க்கும் ஒன்றிடம் அழுத்தரும் ஆனந்தத்தை அழுத்தியின் செவையில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலந்தை அருள் காட்டி சத்தத்தினுடைய சதாசிவம் காட்டி சித்தத்தினுடைய சிவலிங்கம் காட்டி அணுவர் கடுவாய் அப்பால் பால் கடுமுண்ட கடம்பளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூர்மை தொண்டர் குழாத்திரம் கூட்டி பஞ்ச கரத்தின் அருள் பொருந்தனை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து என்னை ஆண்ட வித்தக விநாயகா விரல் கழல் சரணேன்னு அவ்வப்பாடி சொல்லுவாங்க. அந்த நிகழ்ச்சியை அந்த ஆனந்த தேனை அனாதியிலே அந்த சொல்றார். ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்ததோர் வெறும்பாழைப்பட்ட வெறுந்தனியே தெளிய விரும்பியவா முகம் ஆருடைய தேசிகனே அப்படின்னு அருணகிரிநாதர் பேசுறார். துடிக்கண் நோய்களோடு வற்றி தருணமேனி கோழை தொற்ற இருமல் ஈழை வாத பித்தம் அணுகாமல் துறைகளோடு வாழ்வு விட்டு உலக நூல்கள் வாதையற்று சுகமுள் அனுபூதி பெற்று மகிழாமே
உடல் செய் கோர பாய் வயிற்றை நிதமும் 3 நாள் உயர்த்தி, 3ன்னு சொன்னார் இடா பிங்களா சூட்சும நாடி, இது 3 நாளே உயர்த்தி உயிரின் நீடு யோக சித்தி பெறலாமே. இந்த யோகத்தில சித்தி பெறுது. யோகத்தில சித்தியை கொடுத்தார் அருணகிரிநாதருக்கு, யோக தீட்சை கொடுத்தார் முருகப்பெருமான். அந்த யோக தீட்சை தான் இந்த பாட்டுல பொதுவா பேசுறார் அருணகிரிநாதர். உருவில்லாத பாழில் வெட்ட வெளியில் ஆடு நாத நிறுத்த உனது ஞான பாத பத்மம் உருவேணும் அப்படின்னு சொல்ற. இந்த பாட்டு தான் இந்த அலங்காரத்துக்கு உயிரான பாட்டு. இந்த துடிக்கும் நோய்கள் பாட்டு தான். இதுலதான் உடல் செய் கோர பால் வயிற்றை நிதமும் 3 நாள் உயர்த்தி உயிரின் நீடு யோக சித்தி பெறலாமோ. உருவில்லாத பாழில் வெட்ட வெளியில், இந்த வெட்ட வெளி இங்க சொல்லிருக்காரு, வெறும் பாழை பெற்ற வெறுந்தனியை தெளிய விரும்பியவா முகம் ஆருடைய தேசிகன்னு உயிரில்லா உருவில்லாத பாழில் வெட்ட வெளியில் ஆடுகின்ற சுவாமி இங்கே சிவபெருமான் நடராஜராக இங்கே காட்சி கொடுத்து ஆடுகின்றார். முருகப்பெருமான் மயிலிலே வந்து ஆடுகின்றார். அந்த ஆடுகின்ற வெளியில் ஆடு நாத நிறுத்தம், அந்த நாத விந்து கலா அப்படிங்கிற அந்த நிறுத்தியத்தை உனது ஞான பாத பத்மம் உருவேணும், உன் ஞான பாதத்தை நான் எப்பொழுது நினைப்பேன் அப்படின்னு கேட்கிற மாதிரி, ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அப்படின்னா இந்த மூலாதாரத்திலிருந்து எடுக்கின்ற கண்ணலை மேல கொண்டு போய் அழியில் விளைந்தத ஒரு ஆனந்த தேனை அனாதியிலே அந்த அமுல் ஒவ்வொரு தாமரையா மலர்ந்து மலர்ந்து 6 தாமரைகளின் மேலே வந்து அது மலர்ந்து அனாதியிலே அந்த முன்பு பின்பு என்று இல்லாத அனாதியாகிய ஒரு பொருளை வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறுந்தனியை அங்க வந்து ஆனா ஆக்ஞா சக்கரத்துல வந்ததுக்கு அப்புறம் எதையும் பார்க்க முடியல என்கின்ற தன்மை ஏற்பட்டு தெளிய விரும்பியவா அங்கே தெளிந்து முருகப்பெருமானுடைய அருள் கொடுக்கின்றது. தெளிய விரும்பியவா முகம் ஆருடைய தேசிகனே, 6 முகங்கள் கொண்ட தேசிக பெருமானாகிய உபதேசம் செய்த முருகப்பெருமானே, எனக்கு நீ யோகத்திலே யோகத்தால் உபதேச தேசிக ஊமை தேவர்கள் தம்பிரானு ஒரு பாட்டுல திருச்செந்தூர் பாட்டுல அருணகிரிநாதர் பேசுகின்றார்கள். அந்த யோகத்தினாலே உபதேசத்தை செய்து யோகாபதேசம் செய்து யோகத்தினாலே அவருக்கு தீட்சையை கொடுத்து யோக தீட்சையில மேலே ஏற்பட்டு குண்டலினியை கிளப்பி மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற தாமரையை திறந்து மணிபூரகத்துக்கு வந்து மணிபூரகத்தில் இருக்கிற தாமரையை திறந்து அனாரகத்துக்கு வந்து அனாரகத்தில் இருக்கிற தாமரையை திறந்து விஷுப்திக்கு வந்து விஷுப்தின் தாமரையை திறந்து ஆத்மாக்கு வந்து அந்த தாமரையை திறந்து மேலே சகஸ்திரதள தாமரையிலே முருகப்பெருமான் மயிலிலே சீரான போல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யும் முகம் அலராரும் சீராரும் வீரமாடு மருவிய ஈராறு தோளும் நீளும் பரிமள சீராக போதும் நீப பரிமள இருதாலும் ஆதார மூக்க பூத காதல் வேதர் காடல் மகமகர் ஜீமுதமூர் பலாரி தடமகள் ஆதார பூதமாகி வலம் இடம் உரைத்தானும் ஆராயும் நீதி வேலு மயிலும் மெய் ஞானாபிராக ராம் தாப வடிவமும் ஆபாத்தனேனும் நாளும் நினைவு அது பெறுவேனோ. என்னன்னைக்கும் இந்த காட்சியை நினைச்சுட்டு இந்த யோகத்திலே மேலே வந்து யோக முன்னிலையிலே முருகப்பெருமானை எப்பொழுதும் இந்த காட்சி பெற்றுக்கொண்டு ஆனந்த நிலையிலே ஆனந்தத்தை ஏற்படுத்துகின்ற இந்த ஆனந்த தேனை அனாதியாக இருக்கக்கூடிய இந்த பொருளை நான் தெளிந்து எப்பொழுது விளங்கிக் கொள்ளுவேனா என்று கேட்கின்ற அளவிலே அருணகிரிநாதர் இந்த பாட்டை அமைச்சிருக்கிறார். மிக அற்புதமான பாட்டு. யோகத்திலே ஞானத்தை கொடுத்து முருகப்பெருமான் எப்படி அருணகிரிநாதரை மேலே கொண்டு வந்தாரோ அந்த யோகத்தால் உபதேச தேசிக்க ஊமைத்தேவர்கள் தம்பிரான்னு தேவர்களை எல்லாம் காத்து ரட்சிப்பதற்காக முருகப்பெருமான் அங்கே காட்சி கொடுத்து மனிதர்களுக்கு காட்சி கொடுத்து ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்து தேவர்கள் சிரேஷ்டனான சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணி ரிஷிகள் சிரேஷ்டனான அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணி மனிதர்களுக்குள் சிரேஷ்டனான அருணகிரிநாதருக்கும் அருங்கரம் செய்தார் அப்படிங்கிற விஷயத்தை இங்க கொடுத்திருக்கிறார். ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும்பாழை பெற்ற வெறுந்தனியை தெளிய விரும்பியவா முகமாருடை தேசிகனே என்கின்ற பாடல் மிக்க சிறப்பான பாடல். இந்த பாடலிலே யோகத்தின் நிலையை அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார். இதை ஒன்னொன்னா யோகம் 8 விதமான யோகம் என்பதை எல்லாம் இங்க வரிசையாக பார்க்கலாம். இந்த அந்த யோகத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய இதை அவ்வளவு சொல்லும் போது என்ன சொல்றா அப்படின்னா, இந்த மாதிரி வாயு வழக்கு அறிந்து செறிந்தடக்க ஆற்றின் ஆயுட் பெருக்கம் உண்டா.
துரியம் கடந்த சுடரொளியை கண்டால் மரணம் பிறப்பு இல்லை வீடு. உரை செய்த ஓசை உரை செய்தவருக்கு நரை திரை இல்லை நமன். வாக்கும் மனமும் இறந்த பொருள் காணின் யாக்கைக்கு அழிவில்லை. அப்படி இந்த துரியம் கடந்த சுடரொளியை கண்டால் மரணம் பிறப்பு இல்லை வீடுங்கிற ரகசியம் தான் இந்த பாடலில் இருக்கு. துரியத்தை கடந்து அந்த சுடரொளியாகிய அந்த ஒளியில் விளைந்த பூதரத்தை சுடரொளியை கண்டால் மரணம் பிறப்பு இல்லை வீடு. இந்த மோட்ச நிலையும் கிடையாது, எல்லாத்தையும் தவிர்த்த நிலை இங்க ஏற்படும். அது வெறும் பாழை பெற்ற வெறுந்தனி அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு சூட்சமான பாடலை பெரியவர்கள் கருத்து சொல்வார்கள். புரிந்து கொள்வது மிக்க கடினம். அப்படி உள்ள இன்னும் ஆழமாக நிறைய விஷயங்கள் அதற்குள்ள இருக்கு. நம்மளுக்கு தெரிந்த அளவுதான் இதுல விளக்கத்தை சொல்ல முடியும். இதுக்கு மேல நமக்கு விளக்கம் தெரியாது. அந்த மாதிரி ரகசியத்தை அருணகிரிநாதர் புகுத்தி இந்த பாடலை அமைச்சிருக்கிறார். நம்ம பண்ணிருக்கிற புண்ணியத்தினாலே திருப்புகழ் நமக்கு கிடைக்கிறது. பண்ணிருக்கிற புண்ணியத்தினாலே இந்த மாதிரி அலங்காரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அதனுடைய உட்பொருளை புரிந்து கொள்வதற்கு தேவர்களாலே முடியாது, முனிவர்களெல்லாம் தவம் கிடந்து கிடைக்கல. ஒரு வார்த்தைக்கு பொருள் வேண்டி எத்தனையோ காலம் தபத்திருந்தார்கள் என்றெல்லாம் பெரியவர்கள் சொல்லுவார்கள். தாயுமானவர் மிக்க விளக்கமாக சொல்றார். இந்த நிலையெல்லாம் நம்ம வாயினாலே சொல்லி அடுத்தவருக்கு புரிய வைக்க முடியாது. அமுத நிலை என்ன, ஆதித்தன் இயக்கம் என்ன, குமுத சகாயம் கூறுவது என்ன, சதுர்வேதன் பேசுவது என்ன, இதெல்லாம் ஆத்ம தத்துவமாக இருந்து யோக நிலையில உச்ச நிலை அடைந்தால் துரியம் கடந்த சுடரொளியை கண்டால் மரணம் பிறப்பு இல்லை வீடுங்கள்லாம் நடக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு பெரிய பொருளை எல்லாம் நம்ம பேசுவதற்கே கேட்பதற்கே கோடி கோடி ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தாதான் கிடைக்கும். இல்லைன்னா இந்த விஷயம் எல்லாம் நமக்கு புரியவும் செய்யாது, இது என்னன்னு நமக்கு அறிந்து கொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய சிறப்பான அந்த அலங்காரத்தை நமக்கெல்லாம் இன்று ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மிக்க சந்தோஷம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.